ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து நடக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பெயர்ச்சி பலன்கள். பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்ரமாவாங்க, சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால தான் நம்ம இந்த அடுத்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு. அதே போல் ராகு கேதுக்கள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த 12 வீடியோவிலும் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 6 மாத காலகட்டமாக நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. சமாளிக்க முடியல, எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன், எவ்வளோ செய்கிறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 60 நாட்களாக அமையப்போகுது. காரணம் கிடைக்கல, குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு திருப்பி வக்கரமாகி பயிற்சி ஆகிறார். இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதே போல் சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார். இது ஒரு வகையில் நெகட்டிவ், ஒரு வகையில் பாசிட்டிவ். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு. அப்போ லாபஸ்தானத்தில் குரு வரும்போது என்னன்னா, முதல்ல தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். நெருக்கடி இருக்க தான் செய்யும். ராசியில் கேது போகிறனா நெருக்கடி இருக்கும். அதெல்லாம் தாண்டி லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த 60 நாட்கள் இருக்க போது. புதிய வாய்ப்புகள் வரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பண வரவுகள் உண்டாகும். வராத இடத்துல பணம் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உதவிகள் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உதவி பண்ண போகிறாங்க. அதேமாதிரி உங்களுடைய கடனுடைய அளவு இந்த காலகட்டத்தில் குறையும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல குறையும். எதுக்கு எடுத்தாலும் கடன், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கடன் அதிக வட்டிக்கு வாங்கி இப்போ ஒரு 6 மாத காலமாக அதிக பிரச்சனை மாட்டிட்டீங்க. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பதற்கு அடுத்த 60 நாட்கள் இருக்க போது. அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிட்டிங்க. அதுவும் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் எல்லா காலகட்டமும் ஜெயிச்சுட்டு இருந்தேன் சார், ஆனால் இப்போ என்னால் முடியவே இல்லை, பயங்கரமான ப்ரெஷராக இருக்குது, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கீங்க, சில பேருக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ற 3 கேட்டகரியிலையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த 3 கேட்டகரி எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது ஒரு ப்ரெஷரோடு இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வேலையை விட்டு விட போகிறோம், எப்போ வேலையிலேருந்து அனுப்ப போகிறாங்கன்ற ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி வேலையை விட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கலையே அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு தொந்தரவு. அதே போல் வேலையே இல்லை, இப்போ தான் சார் படித்து முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடி. ஃபேமிலி மூலயமா என்ன ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ண, ஒரு வருஷமாக ட்ரை பண்ண பாரு, அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, இவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதிகமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான நெகட்டிவோடு இருக்கீங்க. இப்போ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டை வெடிக்கக்கூடிய நிலை தான். நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது, மார்க் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, எல்லாம் இருந்துமே வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. அந்த நிலைகள் மாறும். கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே மாதிரி வேலையில் ஒரு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பை இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். சார் நான் வெளிநாடு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள்.
கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அங்கே வந்து அவ்வளோ கண்டிசிவாக இருக்காது, இல்லை சம்பளம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்குங்க, நான் போய் வேலை பார்ப்பேன், நடக்கிறதுக்கு நடக்கட்டும்னு சொல்லி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு அந்த முயற்சிகளை விட்டுறாதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதேமாரி பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு எந்த ஊரில் கிடைக்கும், எப்படி இருக்குது, இப்போ வெளிநாட்டில் சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. புதுசாக எதுவும் பணம் யாரும் தாங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க நம்பாதீங்க. அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கவனமாக இருப்பது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வரனை பார்த்து தேர்வு பண்ணணும். முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு திருமணம் செய்வது சிறப்பு. இல்லைனா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருந்து செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசி என்பதுக்கு இருக்குது. சில விஷயங்கள் நல்லது இருக்கும், பட் இருந்தாலும் சிம்ம ராசி என்பது ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள், அதுவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ராசியிலே கேது, 7ஆம் இடத்துல ராகு போது ஏதாவது ஒரு பிரச்சனை, புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு தகாத பழக்க வழக்கங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அதிகமாக தெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு போங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு போங்க, இல்லை உங்களுக்கு பெருமாள் பிடிக்குன்னா பெருமாள் கோயிலுக்கு போடுங்க, முருகன் கோயிலுக்கு போனால் முருகன் கோயிலுக்கு போங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்ட மாட்டீங்க. கவனமாக இருங்க. அதுமாதிரி காதல் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் போய் காதல் பண்ணி மாட்டிக்காதீங்க. அதில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும், அதில் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதனால் ஒரு வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அது 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 தேவை தான், பட் ஆனால் அது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தரம் போகணும் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுவும் முக்கியமாக நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடக்குதுன்னா பயங்கரமான மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் திருப்பியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கவனமாக இருங்க. மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்பு இருக்கவங்க இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்கறது நல்லது. நிறைய பேருக்கு மன ரீதியான தொந்தரவுகள் வருது, அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, ஏற்கனவே வயசாக இருக்கீங்க, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது நல்லது. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் செய்வார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உங்கள் உடல் பாதிப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தியாக இருக்க போகிறார். அப்போ வக்கர நிவர்த்தியாக இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்து வேலையை இன்னும் அதிகமாக செய்வார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை தயவுசெய்து செய்யாதீங்க. புதுசாக நான் அதை செய்யணும், புதுசாக இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், புதுசாக அந்த பண்ண போகிறேன், புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன், புதுசாக ஆள் வந்து போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. இருக்கிற விஷயத்தை அப்படியே ரன் பண்ணுங்கள். தேவையில்லை புதுசாக எதுவும் பண்ணாதீங்க, பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் பணம் சம்பந்தமான குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுமாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்ல மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்தியாக இந்த ராகு தசை, சனி தசை, கேது தசை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை. அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே போல் குரு, அது மட்டும் இல்லாமல் புதன், இந்த தசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக நோட்டு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன மாதிரி பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இந்த பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது, எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.